பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சீகக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம வடித்த கஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீகக்காயோட இதுக்கு தன்மைக்கு வந்து இந்த கஞ்சி யூஸ் பண்ணதுனால நம்ம ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நார்மல் ஹேராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக நார்மலாக பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்க்கணும். இப்போ வந்து நான் சீகக்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கஞ்சி வந்து பாதி அளவு ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆல்ரெடி ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னும் பாதி அளவுக்கு வந்து கஞ்சி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கஞ்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேரோட